வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் பிஜேபி இடையே அரசியல் தொடர்புகள் இருப்பதாக கூறப்படுவது தொடர்பாக ஒரு அரசியல் மோதல் வெடித்தது. திருட்டுப் புகாரின் பேரில் பாதுகாப்பு காவலர் அஜித்குமார் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் இறுதியில் அவர் மரணமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்த டிஎன்சிசி தலைவர் கே. செல்வபெருந்தகை மதுரையில் சமீபத்தில் நடந்த முருகன் மாநாட்டை ஏற்பாடு செய்வதில் நிகிதா ஈடுபட்டதாகவும் அவர் பாஜக தலைவர் கே. அண்ணாமலையின் ஆதரவாளர் என்றும் கூறினார். இந்த கூற்றுகளுக்கு பதிலளித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் துயரமடைந்த குடும்பத்தை சந்தித்தார். அவர் குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். நிகிதா என்று நம்பப்படும் ஒருவருடன் அண்ணாமலை இருப்பது போன்ற பரவலான புகைப்படம் குறித்து கேட்டபோது நாகேந்திரன் இந்த விஷயம் தனக்கு தெரியாது என்று கூறினார். பொது நபர்கள் பெரும்பாலும் பலருடன் புகைப்படம் எடுப்பார்கள், இது அரசியல் தொடர்பை குறிக்கவில்லை என்று அவர் வலியுறுத்தினார். முருகன் மாநாட்டில் நிகிதாவின் ஈடுபாட்டையும் அவர் மறுத்தார். இதற்கிடையில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்சின் உத்தரவுப்படி அஜித்குமாரின் மரணம் குறித்த விசாரணை தொடர்ந்தது. தாக்குதல் நடந்த மடபுரம் கோவிலில் இருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய துணை ஆய்வாளர் ராமச்சந்திரன் 4 கூடுதல் மாவட்ட நீதிபதி முன் சாட்சியமளித்தார். பிரேத பரிசோதனை செய்த அரசு ராஜாஜி மருத்துவமனையின் 2 மருத்துவர்களும் விசாரணையின் போது தங்கள் வாக்குமூலங்களை வழங்கினர். அஜித்குமாரை திருப்புவனம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனாரும் சாட்சியமளித்தார். நீதிபதி முன் ஆஜரான திருப்புவனம் நிலையத்தைச் சேர்ந்த காவல்துறையினர் காவலில் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்தனர். அவர்களின் வாக்குமூலங்கள் சம்பவம் தொடர்பான தற்போதைய விசாரணையின் ஒரு பகுதியாகும். அஜித்குமாரின் குடும்பத்தின் சட்ட ஆலோசகர் கணேஷ்குமார் நேரில் கண்ட சாட்சிகள் முன்வந்து உண்மையை வெளிக்கொணர சாட்சியங்களை வழங்குமாறு வலியுறுத்தினார். சம்பவத்துடன் தொடர்புடைய 6வது காவல்துறை அதிகாரி விரைவில் கைது செய்யப்படலாம் என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரை காரைக்குடியில் பணிபுரிவதற்கு பதிலாக வீட்டிற்கு அருகில் இருக்க அனுமதிக்குமாறு குடும்பத்தினர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.